ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு அநியாயமான ஒரு கொலையை வந்து மூடி மறைக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தென் மாவட்டத்தில் முக்குளத்தர் அனைவருக்கும் நான் சொல்றேன், இப்படி ஒவ்வொருத்தரையா மேல அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. கடந்த அங்கிருந்து வரும்போதுலாம் பார்த்தேன், எல்லா கிராமத்திலையும் பார்த்தேன், யாதோ எங்கேயோ ஏதோ நடக்கு, ஏதோ ஒரு தேவமர வந்து வெட்டியிருக்கான், இவ்வளோ 10 வண்டியில் போறான் பாரு அப்படின்னு சொல்லி டீ கடையிலையும் ஹோட்டல்லையும் நின்று எல்லாரும் வேடிக்கை பார்க்கிய. நாளைக்கு உங்க வீட்டுக்கோ உங்க ஊருக்கோ உங்க குடும்பத்திலேயோ ஒருத்தர் சாகும்போது தான் தெரியும். இப்படி தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தில் வந்து அந்த மாதிரி நடந்திருந்தா விட்டுருப்பாங்களா, பேசியிருப்பாங்களா, எத்தனை ஊடகம் வந்திருக்கும், எத்தனை மீடியா வந்திருக்கும். அப்ப நம்மள அனாதையா நினைக்கிறான். இந்த சமுதாயத்துல என்ன சொன்னாலும் எவனும் கேட்க மாட்டான் அப்படிங்கிற அனாதையா இருக்கு. அதை காட்டவே மாட்டேங்க பாருங்க. ஊடகத்துல இந்த மாதிரி இருக்கு, இவ்வளவு மக்கள் மறியல் பண்ணிக்க, இவ்வளவு மக்கள் போட்டு நடத்திருக்காங்க, அந்த மக்களுடைய கோரிக்கை என்னன்னு பிரேக்கிங் நியூஸ் போடலையே. அப்ப நாங்க இந்த நாட்டுல பிறக்கலையா, நாங்க வரி கட்டலையா? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்த பரம்பரை இன்னைக்கு சுதந்திரம் இல்லாம நாங்க சீரழிதோம். இதை வந்து ஒரு அளவு தான் பொறுக்க முடியும்.